ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ்னாலே கேக்கு ஸ்பெஷல். அதுலேயும் ப்ளம் கேக் ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குக்கரை ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஜாரில் 2 முட்டை 2-3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு 1/2 கப் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கணும். நான் 2 சேர்த்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1 கைப்பிடி போல் கருப்பு வெள்ளை முந்திரியை 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். கூட டுட்டி ஃப்ரூட்டிஸ் 10 போல் டேட்ஸ் எடுத்து சீதை ரிமூவ் பண்ணி சேர்த்துருக்கேன். 10-15 செரி சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் பால் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா பேட்டர் ரெடி. இப்போ பாத்திரத்தில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் கேஷ்யூஸ் இல்லைனா பாதாம் போட்டுக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு ஒரு 45 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ப்ளம் கேக் ரெடி. உங்கள் யாருக்கெல்லாம் ப்ளம் கேக் பிடிக்கும், இந்த கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.